ஹாய். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம சோலார் சிஸ்டத்தோட சோலோ மன்னர் மகேந்திரனை பற்றி பேச போகிறோம். அதுதான் கான்ட்ரவர்சியெல்லாம் முடிஞ்சு அவர் அப்பாலஜி கேட்டார். இப்போ ஏன் அதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, மக்களுக்கு சில பல கிளாரிட்டிஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா நேற்றுக்கு ஒரு பேச்சு, இன்றைக்கி ஒரு பேச்சு, நேற்று ஒரு ஆட்டிடியூட், இன்றைக்கி ஒரு ஆட்டிடியூட், அப்படி இருக்க மத்தியில் எது உண்மை எது பொய் அப்படின்னு நம்ம தெரியாமல் சில விஷயத்தை இப்போ பார்க்குறது மட்டும்தான் உண்மைன்னு நினச்சி நம்ம இருந்துகிட்ருக்கோம். அப்படிப்பட்ட நிலைமையில் அன்னைத்து இன்டர்வியூவில் கெத்தா திமுறா ஃபுல் ஆட்டிடியூடோட பதில் பேசின மகேந்திரன் இன்றைக்கி மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது பவ்யமாக ஆடக்கொடுக்கமாக அமைதியாக பதில் சொல்லியிருக்காருன்னா காரணம் எல்லாமே இருக்கும். இதுக்கு காரணம் மக்கள் எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க. கேள்வி கேட்டால் தான் அதுக்கான பதில் கிடைக்கணுன்ற புரிதலையும் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம பேசுகிற லட்சணத்துக்கு தான் இப்போ மக்கள் கேள்வி கேட்டு ஐயோ எங்கடா நம்மளோட ரெப்புடேஷன்லாம் பாதிக்கப்படுதோன்ற பயத்தில் பதில் சொல்லியிருக்கீங்க இல்லையா? இந்த மாதிரி தான் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பிரச்சனைனாலும் எல்லாரும் வாய்ஸ் அவுட் பண்ணுறனால தான் இன்னும் பதில் கிடைக்கலனா கூட திரும்ப 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 வாய்ஸ் அவுட் பண்ணிருக்காங்க. நீங்கள் கூட ஒரு இதில் பேசியிருந்தீங்களே, நமக்கு தேவையானதை தட்டி கேட்கணும், இப்படி தான் தட்டி கேட்கணும், தட்டி கேட்குற மூலியமாக தான் நமக்கு தேவையானது கிடைக்கும். அதுவும் போக தமிழ்நாட்டோட கலாச்சாரமும் பண்பாடும் அழியாமல் இருக்கணும் நீங்கள் பேசியிருந்தீங்க. இப்போ என்ன சொல்கிறீங்க? கேள்வி கேட்குறீங்களா? கேள்வி கேட்காதீங்க. கேள்வி கேட்டால் தான் பதில் வரும்னா கேள்வி கேட்குறது என்றைக்கு நிறுத்துறீங்களோ அன்றைக்கி தான் உங்களுக்கான பதில் வரும் அப்படின்றீங்க. அப்போது உங்களுக்கு பிடிக்காதவங்க ஆட்சி செஞ்சால் நீங்கள் என்ன வேணால் பேசலாம், பிடிச்சவங்க ஆட்சி செஞ்சால் தப்பாக இருந்தால் கூட தட்டி கேட்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரீங்களா? உங்களோட மனப்பக்குவமும் அப்படி தான் இருக்குது. வீட்லேயும் கரண்ட் போகுதா? சரி போன ஆட்சியில் கரண்ட்லாம் இருந்து ஜாலியாக இருந்துட்டிங்களா? இப்போ கரண்ட்டு போகுதா? கேட்காதீங்க, கேள்வி கேட்காதீங்க. சோலார் சிஸ்டம்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க, யாராவது ட்ரை பண்ணிங்களா? சோலார் சிஸ்டம் மூலிமா அதுலேருந்து வர வெயில் மூலியமாக 2 ஒயரை வச்சு 2 மோட்டரை வச்சு அது மூலிமா ஃபேனை க்ரியேட் பண்ணி கரண்ட் எடுத்து நான் இருக்கேன் ஜாலியாக, நீ இருப்பப்பா ஜாலியாக, உன்கிட்ட இருக்குது, நீ வச்சு சந்தோஷமாக இருக்கேன். இல்லாதவன் என்ன பண்ணுவான்? காலையில் வேலைக்கு போயிட்டு வந்து சாயந்தரம் படுத்தானா 8 மணி நேரம் தூக்கம் இல்லாமல் பாதிக்கப்படுறவன் மன ரீதியாகவும் பாதிக்கப்படுவான், உடல் ரீதியாகவும் பாதிக்கப்படுவான். குழந்தை இருக்க வீட்டில், நோயாளிகள் இருக்க வீட்டில், வயசானவங்க இருக்க வீட்டில் இத்தனை பிரச்சனை இருக்கப்போ, கரண்ட் இல்லாதனால ஸ்கூல் லீவ் விடுற அளவுக்கு நம்ம தமிழ்நாடு போயிட்டுருக்கப்போ கேள்வியே கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? ஃபஸ்ட்டு நீ உனக்கு பேசுகிறதுக்கான ரைட்ஸ் இருக்குதுன்னா கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கான ரைட்ஸ் உனக்கு கிடையவே கிடையாது. இன்டர்வியூவில் வந்துட்டு ஃபுல் ஆட்டிடியூடாக பதில் சொன்ன நீங்கள் அப்பாலஜி கேட்கும்போது பவ்யமாக கேட்டிருக்கீங்க. அப்போது மக்கள் நம்ம என்ன பேசினாலும் ஏற்றுப்பாங்க, மக்களோட எமோஷனல்ஸோட கலந்து நம்ம பேசினா ஏற்றுப்பாங்கன்னு நினப்பா? அப்படிலாம் கிடையாது. ஒரு சில மக்கள் அறிஞ்சு புரிஞ்சு தெளிவாக இருக்காங்க. எப்படின்னா நீங்கள் பேசுகிறோட மேனரிசம் உங்களுக்கே தெரியும். ஏன்னா இப்போ வந்துட்டு நம்மளை ட்ரோலுக்குள்ளாக்கிட்டாங்க, நம்ம பேசினது தப்பாயிடுச்சு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சனால தான் எல்லோரும் வந்துட்டு உங்களை ட்ரோல் பண்ணனால தான் இதுக்கான விளக்க வீடியோவோ மன்னிப்பு வீடியோவும் போட்டிருக்கீங்க. இல்லைன்னா இதுக்கு முன்னாடி கூட நான் பேசினது கருத்து சரிதான்னு கூட தான் நீங்கள் பேசியிருக்கீங்க. இப்போ வந்துட்டு பேசுனது யாரும் உங்கள் உள் மனசில் தப்புன்னு புரிய வச்சுருக்காங்க. அதே இன்டர்வியூவில் மெச்சூர்டாக கமிட்மெண்ட் வேணான்றதை பற்றி பேசியிருந்தீங்க. அது எவ்வளோ கிளாரிட்டியாக இன்டலெக்சுவலாக இருந்துச்சு. ஃபர்தராக நீங்கள் பேசும்போது தான் மக்களோட தேவையை கேள்வியாக கேட்கும்போது அதை உதாசீனப்படுத்துகிற மாதிரி அவமதிக்கிற மாதிரி பேசியிருந்தனால தான் மக்கள் இப்போ வச்சு செய்கிறாங்க. அது போக நீங்கள் சொல்லியிருந்தீங்க 6 மாதம் வரைக்கும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி, இப்போ கேள்வி கேட்குறனால தான் நான் வந்துட்டு அதுக்கு பதில் சொல்லியிருந்தேன். அண்ணன் மேலே இருக்க அன்பு மேலே தான் நீங்கள் பதில் சொல்லியிருந்தீங்க அப்படின்ட்டு. அதே மக்களும் இப்போ வந்துட்டு வீதியில் இறங்கி போராடுற மக்களும் அதே அன்பு மேலே தான், அண்ணன் மேலே வச்சுருந்த அன்புனால தான் ஓட்டு போட்டு இப்போ வந்துட்டு அதுக்கான பலனை அனுபவிச்சுட்ருக்காங்க. அதனால தான் அவங்க கேள்வி கேட்குறாங்க. அவங்க பிரச்சனை உடனே நாளைக்கே கரண்ட் வந்துடணும் அது கிடையாது. அவங்களுக்கு தேவை சொல்யூஷன். நீங்கள் பேசுனதெல்லாம் பார்த்தா உங்கள் அண்ணாக்கு தான் எப்படியும் நீங்கள் ஓட்டு போட்டிருப்பீங்க. இப்போ மக்கள் விஜய் அண்ணா மேலே வச்சுருக்க அன்பும் பாசமும் நம்பிக்கை மேலே தான் அவங்கள ஓட் போட்டு ஜெயிக்கவும் வச்சுருக்காங்க. இப்போ வீதியில் இறங்கி ரோட்டில் போராடுறாங்கன்னா அவங்க தேவை அந்த இடத்துல ஃபில்ஃபில் ஆகலை, அதுக்கான சொல்யூஷனும் கிடைக்கல. அதனால் அங்கே போராடுற மக்களுக்கு தான் அதோட பெயின், அதோட நெசசரி என்னன்னு அவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இது வரைக்கும் வந்ததில்லை அப்படின்றப்போ அவங்களோட போராட்டமும் அவங்களோட தேவையும் உங்கள் கண்ணுக்கு தெரியாது. அந்த பெயினும் உங்களுக்கு புரிய போகிறதும் இல்லை. அது புரியாட்டியும் பரவாயில்ல, அவங்களுக்கான சொல்யூஷன் உங்கள் மூலிமா கிடைக்காட்டியும் பரவாயில்ல. அவங்கள அவமதிக்காமல் இருந்தாவே அவங்களுக்கு பெரிய பெரிய உதவியாக இருக்கும். நிறைய விஷயத்துக்காக எந்த விஷயத்தை வந்துட்டு அந்த கட்சிக்காக எதிராக பேசினாவோ, அந்த கட்சிக்காரங்க பண்ணுற விஷயத்தை பற்றி எதிராக பேசினாவோ எல்லாத்துக்கும் முட்டு கொடுக்குற ஒரே ஆள் மாதிரி நீங்களும் இந்த விஷயத்துக்காக முட்டு கொடுக்காதீங்க. இது முட்டு கொடுக்க வேண்டிய விஷயம் அல்ல.
இப்ப நம்ம வீடியோ போடுறோம்னா, அதுக்கு கீழ ஒரு சிலர்லாம் வந்து பேசுறாங்க. எப்படி எப்படி கமெண்ட் பண்றாங்கன்னா, "அ இவ்வளோ வருஷமா இத்தன வருஷமா ஆண்ட திராவிட கட்சிகள பத்தி நீங்க கொஸ்டின் கேட்கல. இப்ப வந்து அந்த கட்சிய பத்தி நீங்க இவ்வளோ ரைஸ் பண்றீங்க. நீங்கலாம் யாருன்னே தெரியல. புதுசு புதுசாலாம் கிளம்பி வரீங்கன்ட்டு." உங்கள மாதிரி சில ஆட்களும் தான் புதுசு புதுசா கிளம்பி வராங்க. யாரு நீங்க வந்துட்டு ஒரு சினிமாலருந்து வரனால எல்லாத்துக்கும் தெரியுது. மத்தபடி நீங்க ஒண்ணுமே கிடையாது. சினிமா தாண்டி பார்த்தா நீங்க யாருமே யாருக்குமே தெரியாத ஒரு பெர்சன் அவ்வளோதான். ஆ சில விஷயம் பேசுறதுக்கு, வாய்ஸ் அவுட் பண்றதுக்கு ஆளுங்க இது பின்னாடி பேக்ரவுண்ட் ரொம்ப முக்கியம் அப்படிலாம் கிடையாது. கேட்கறதுக்கான கேள்வி வேலிடா இருந்தா யாரு வேணா கேட்கலாம். அதுக்கு இந்திய அரசாங்கத்திலேயே சட்டம் இருக்கு.